அது போல இவரு என்ன பண்ணாரு, மற்றவங்களை அவரை பார்க்கறதுக்கு இவரு போனாரு முந்தி, இவரை தான் தேடி அவரு வந்தாருன்னு இவருக்கு தெரியல. என்ன பண்ற, சகை நீ இறங்கி வா, சீக்கிரமா வா, நான் உன் வீட்டுக்கு தான் வர போறேன்றாரு. எப்படி இருக்கும் இப்ப ஏசப்பா வந்து என்னை கூப்பிட்டு உதய உங்க வீட்டுக்கு தான் வரேன்னாக்கா, அப்பா அதை விட ஒண்ணு இல்ல. நான் பைபிளை எடுத்து கையில தொட்டாலுமே, வீட்டுல வாசிக்கும் போது தொட்டாலுமே ஃபர்ஸ்ட் அதை கட்டி பிடிச்சி ஃபர்ஸ்ட் முத்தம் கொடுப்பேன். என் செல்லம், என் தங்கம், என் வயிறும், என் வைடூரியம், என் மாணிக்கம், என் அப்பாடி முத்தம் கொடுப்பேன். அப்புறம் கட்டி பிடிச்சிக்குவேன். என் அரவணைக்கிற என் தகப்பன் நீங்க தான் கட்டி பிடிச்சி அதுக்கப்புறமா ஒரு முத்தம் கொடுத்து அப்புறமா பைபிள் படிக்கிறப்ப என்ன சொல்லுவேன், இப்போ வார்த்தை நான் வாசிக்க போறேன், இதனுடைய வெளிப்பாடு தரிசனம் இதனுடைய ரகசியம் மாறி பொருள் எல்லாம் இந்த மண்டிக்கு ஏத்துங்க. நான் ஒன்னும் உதவாதுவா, ஒரு தகுதி இல்லை எனக்கு, அந்த ஞானன்றதே எனக்கு இல்லை, உண்மையிலே எனக்கு ஞானன்றதே இல்லை, எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒரு சொட்டு கண்ணீர் விடுவேன். விட்டுட்டு அதை தரப்பேன். ஆண்டவர் அதை என் கூட பேச வைப்பாரு. நம்ம அதை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்மள, நீ ஒரு மடங்கு நேசித்தா அது என்ன பண்ணும், பல மடங்கு 1000 மடங்குன்றாரு அவரு. அவ்வளவு நம்மளை நேசிக்கிற தகப்பேன். எனக்கு ஒவ்வொரு டைம்ல எல்லாம் ஆண்டவர்களை கேட்பேன், ஆண்டவரே என்ன மற்றவங்களுக்காகவே ஒவ்வொரு காலகட்டத்துல மற்றவங்களுக்காகத்தான் இந்த லைஃப், இந்த என்னுடைய ஜென்மத்தையே மற்றவங்களுக்காக என்ன வாழ வச்சுட்டீங்க. எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள் இந்த அடுத்தவங்களுக்கு தான் என்னை வாழ வச்சிருக்கீங்க. எனக்குன்னு நான் எத்தனை நாள் வாழ்ந்தேன், 1 மாசம் வாழ்ந்தனா இல்ல 1 வருஷம் வாழ்ந்தனா இல்ல 1 நாள் வாழ்ந்தனான்னு எனக்கு தெரியல. நான் எத்தனையோ நாள் ஆண்டவர் கையில கேட்டு அழுதுகிறேன். நீங்க கேட்டீங்களோ இல்லையா, நான் கேட்டு அழுதுகிறேன். நான் உண்மையான அன்பை தேடி வந்தேன். நான் அந்த அன்பு எங்குமே என் கையில கிடைக்கல. ஆனா மற்றவங்களுக்காக நான் திரும்பி பார்த்தேன், நான் தான் நிக்கிறேன், நான் ஜீரோவா நிக்கிறேன்னு ஒரு நாள் அழுது ஆண்டவர்களை. ஆண்டவர் சொன்னாரு, நீ உலகத்தை தான் பாக்குறே தவிர நான் உனக்காக உன் அன்புக்காக ஏங்கி நிற்கிறேன், நான் உன் கூடவே இருக்குன்னேன். அது நீ என் அன்பு அப்ப பொய்யா, அப்ப உலக சிநேகம் உலக அன்பை தான் நீ தேடுற. நான் உனக்காக கல்வாரி சிலுவையில என்ன பண்ணேன், அடிக்கப்பட்டனே, நொறுக்கப்பட்டனே, ரத்தத்தை சிந்தினேன், உன் அன்புக்காகத்தானே. மனிதனை என் ரூபத்தின் படி என் சாயலின் படி எதுக்கு நான் படிச்சேன், என் கூட உறவாடுத்தானே. நீ உலகத்துக்குரியவளா இருந்தாக்கா உலகம் உன்னை சிநேகிட்டு இருக்கோம், நான் உன்னை அனுப்புனதுனால உலகம் உன்னை பகைக்குது. இது ஏன் நீ உணரலன்னு இருப்பாரு. எனக்கு அப்படியே கண்ணுல அப்படியே தண்ணி கொட்டுது. இந்த அன்புக்கு மிஞ்சி வேற என்ன அன்பு நம்மளுக்கு தேவை? நான் தனிமையா இருக்கிறேன்றத நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, ஏன்னா என் அப்பா நீங்க என் கூட இருக்கீங்க. அதுதான் போல இந்த கட்டின கணவன் தச்ச பிள்ளைங்க விட்ட ஒருவனை எல்லாமே ஒரு நாள் கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம் என் அப்பா நீங்க இருக்கீங்கன்னு நான் உணர்றேன். ஒருவேளை சகை பணக்காரனா இருக்கலாம், ஆயக்கார தலைவனா இருக்கலாம், எல்லா செல்வாக்கு இருந்தும் அவனுக்குள்ள ஒரு விரக்தி இருந்திருக்கும், தனிமைன்ற ஒரு விரக்தி இருந்திருக்கும். அவன் உணர்ந்து இருப்பான். இவ்வளவு பேர் இத்தனை பேர் இவ குறித்து எல்லாம் சொல்றாங்களே, அந்த இயேசு நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அந்த இடத்துல இருந்து ஒரு சமாதானம் நம்மளுக்கு வருமா? அவரை பார்த்தா, அவர் கையில பேசினா போதல்ல. இப்ப நம்மள நேசிக்கிறவங்க ரொம்ப தூரத்துல, ரொம்ப ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறமா அவங்கள இப்ப சந்திக்கிறோம்னா, அவங்க பெரிய ஹை லெவல்ல இருக்கலாம், நம்ம அதே மட்டத்திலே இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க நம்ம கையில பேசினா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம். என் உறவு, என் நண்பன், என் சிநேகிதன் சொல்லி நம்ம ஒரு கெத்துக்காகவும் இல்ல பேசினா, அப்ப மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு நம்ம மேல கூட இல்ல. ஐயோ அவங்களுடைய உறவாம்பா, அவங்களுடைய ரத்த சம்மந்தப்பட்ட உறவாம்பா, அவங்க ஃப்ரெண்டாம்பா, சின்ன வயசுல அவங்க ஒன்னா இருந்துக்கிறாங்கப்பா, அப்படியெல்லாம் அந்த ஜனங்க பேசி அந்த இடத்துல ஒரு பவர் நம்மளுக்கு வரும் அவங்க மூலமா. அப்படியெல்லாம் கூட என்ன பண்ணிக்கலாம், சகை நினைச்சுக்கலாம். என்னதான் பணக்காரனா இருந்தாலும், ஆயக்கார தலைவரா இருந்தாலும், ஐஸ்வர்யவானா இருந்தாலும், அவருக்குள்ள ஒரு தனிமை என்ற விரக்தி இருந்ததுனால்தான் இந்த இயேசு குறித்து அவருக்குள்ள கேள்விப்பட அவர் என்ன பண்றாரு, அவரை எப்படியாவது நம்ம போயிட்டு பார்த்து அவரை பேசிட்டா போதும், அவரை சந்திச்சுட்டா போதும், நமக்குள்ள அந்த ஏக்கம் அந்த தாகம் தீர்ந்துடும், அந்த தனிமை தீர்ந்துடும் அவர் நினைச்சிருந்துக்கலாம். அவர்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பாக்குறாரு அவர் இருதயத்தை பார்த்துட்டு தான் அப்பதான் பேசுறாரு, சகைவே
நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வர போறேன். உடனே அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்கான். வந்ததும் வீட்டுக்குள்ள அவர் வந்து வீட்டுல பேசும்போது தான் பாவியான மனுஷங்களை பேசுறாரு. இவன் எப்பேற்பட்டவன், இவனே வட்டி வசூலிக்கிறவனே, சரி நம்மளெல்லாம் என்ன பண்றான், வட்டி கொடுக்காததுனால கேவலப்படுத்துறவன், அசிங்கப்படுத்துறவன், அவமானப்படுத்துறவன், இப்பேற்பட்ட பொல்லாதவங்க கையில போயிட்டு ஆண்டவர் பேசுறாருன்னு அந்த சென்னை என்ன பண்ணுது, முறுமுறுக்குது. 7வது வசனத்துல முறுமுறுக்குறாங்க. அப்போ 8வது வசனத்துல சொல்றாரு, சகை நீண்டு கத்தரை நோக்கி, ஆண்டவரை என் ஆசைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிற, நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளை தனையா திரும்பி செலுத்துகிறான்றான். எவ்வளவு ஒரு சமாதானம் வந்துச்சாங்க, ஒரு அன்பு, ஒரு உறவு வந்துச்சு ஆண்டவருக்குள்ள. அவன் தனி வேண்டத்தை வெறுத்துட்டான். இப்போ ஒரு உறவு எனக்காக என் ஆண்டவர் வந்து நின்ட்டாரு என் வீட்டுல. என் ஆண்டவரே என் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு இதெல்லாம் என்ன ஆச்சு, ஒண்ணுமே இல்ல, ஒரு குப்பை. அதான் பவுலடியார் சொன்னாரு, எனக்கு லாபம் என்று வந்ததெல்லாம் குப்பை, கிறிஸ்து இயேசுக்குள்ள அது குப்பை, நஷ்டன்னு எண்ணி அது குப்பையா தள்ளிட்டையான்றாரு. அவரு கையில இல்லாத ஒரு பணமா? அப்போஸ்தலனான பவுல் அந்த காலத்திலே அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு படிப்பு பச்சுபடியா, ஒரு பரதேசிய போல ஊர் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி திரியணும். நினைச்சு பாருங்க. அவரே சொல்றாரு, இதெல்லாம் தூசி குப்பைப்பா, ஒன்னே இல்ல அன்ட்டு போறாரு. ஆனா இந்த காலத்துல அப்படி சொல்லுவாங்களா? ஆனா இவர் உணர்ந்தாரு, இந்த சகைவு, இதெல்லாம் ஒரு குப்பை, இதெல்லாம் ஒரு தூசி, நான் ஒரு பாவி, இந்த பாவியை நீங்க நேசித்ததுனால, என் வீட்டுக்கு நீங்க வந்ததுனால, நான் ஒரு கையில அநியாயமா வாங்கினத நாளை தானே திரும்பி கொடுத்துறாரு. அந்த இடத்துல ரட்சிப்பு வந்தது அந்த வீட்டுக்கு. இன்னைக்கு அன்னைக்கு சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் கூட்டின்னு போனோம், ஆண்டவரை என் வீட்டுக்கு வாங்க, சகை வீட்டுக்கு போய் அங்க ரட்சிப்பு கொடுத்தீங்களே, இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிறேன், என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுங்க. நீங்க வந்தா மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்கா எது வேணுமா அது தானாம அது என்கிட்ட சேர்ந்துரும். நான் தேடி போனது இல்லை, நான் அதை தான் சொல்லுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் வந்துருப்பா, ஃபர்ஸ்ட் ஆவியானவர்